அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். We're going to go straight towards the God's word. அதற்கு ஆதாரமாக யோபுனுடைய சரித்திர புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் Job 33. 15வது வசனத்தில் இருந்து 22வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தையும் அரோசிக்கும். அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. All flesh shall perish together, and man shall turn against unto dust. If now thou hast understanding, hear this, hearken to the voice of my words. Shall even he that earth right govern, and with thou condemn him that is more just? Is it fit to say to a king, thou art wicked, and a princess, you are ungodly? How much less to him that accept not the person of princes, nor regard the rich more than the poor, for they all work for this ends. In a moment shall they die, and the people shall be troubled at midnight, and pass away, and the mighty shall be taken away without end. For his eyes are upon the ways of man, and he saith all his goings. There is no darkness, nor shadow of death, where the workers of iniquity may hide themselves. இந்த வேதவசன வாசிக்கப்பட்ட பகுதியில 18வது வசனத்தை நாம் திறவுகோல் வசனமாக எடுத்துக்கொள்வோம். We will take this scripture 18 as an open scripture here. இந்த 18வது வசனம் நமக்கு ஒரு கீ வேர்டாக நமக்கு இது அமைகிறது. This is a key word from the verse 18. அந்த வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். We'll read that verse again. வாசிப்போம். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். How much less to him the accept not the person of princess, nor regard the rich more than the poor. இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். Then he opened the ears of man and sealed their instruction. Then he had made withdrawn man for his pure purpose and hid pride from them. 17வது வசனம் சொல்லுகிறது மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும். If you see, the 17th verse is saying that he may withdraw man from his purpose. மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு அவன் நீங்க வேண்டும். The man should come out of his purpose when God is calling. இது நல்ல செய்கையை குறித்து சொல்லப்பட்ட காரியம் அல்ல. This is not the scripture said for a good thing. மனிதன் தன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத அல்லது தவறான செய்கைகளுக்குள்ள போகும் பொழுது When man is going into the bad habits, தேவன் அதை விரும்புகிறது இல்லை. God doesn't require that particular way. மனசாட்சியில அது அவர்கள் உணர்த்தப்பட்டாலும் கடிந்து கொள்ளப்பட்டாலும் அந்த செய்கையை விட்டு அவர்கள் வெளியே வருகிறதில்லை. If you are even poked from your heart, even they are not coming out of that particular distress. ஆகவே ஆண்டவர் மனிதன் தன்னுடைய செய்கையை விட்டு அவன் வெளியே வருவதற்கும் அதிலிருந்து நீங்களாக்கப்படுவதற்கும் ஆண்டவர் எடுக்கிற சில கையாள்கிற முறைகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். We will see some methods what God is having to bring man out of the purpose. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நல்ல செய்கைகளும் உண்டு, தவறான செய்கைகளும் உண்டு. In human beings there is a good habits and even a bad habits. நல்ல செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமேயானால் நாம் அநேகரால் புகழப்படலாம், தேவனால் மெச்சிக்கொள்ளப்படலாம். When we have good actions, we will be given honor before the human. நம்முடைய செய்கைகள் மனிதர்களையும் மனமுடைய பண்ணி தேவனையும் அது மனமுடைய பண்ணுமையானால் நாம் மிகுந்த வருத்தத்திற்குள்ளாக நாம் மிகுந்த பாரத்திற்குள்ளாக நாம் தள்ளப்படுவோம். We will be pushed into worry if we not obeying the God's word or the human's word. ஆனால்
ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மனிதன் தன்னுடைய செய்கையை, தவறான செய்கையை விட்டு அவன் வெளியே வருவதற்கு பல விதங்களில அவனோடு பேசி ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வர முயற்சி எடுக்கிறார். God is speaking in many ways to bring that particular human from the bad habits in many ways. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், What is the heading of that particular verse? மனிதர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கும் தேவன். He will remove or he will bring out from the problem. அந்த தவறான செய்கை ஒரு மனிதனை அழிவுக்கு நேராக, ஆபத்துக்கு நேராக அவனை இழுத்து செல்லுகிறது. A bad habit will bring a human or outward a human towards a bad action. அது நிமித்தம் அவனுடைய ஆயுள் காலங்களில ஏறக்குறைய பல ஆண்டு காலமாய் அவன் ஒரே நிலையில, அவன் படுத்த நிலைமையில அவன் தள்ளப்படுகிறது போல சில சூழ்நிலைகள் தள்ளப்பட்டு விடுகிறான். Even in many ways, even in his lifespan, he will be put onto the bed in not every action. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளத்தண்டையில ஒரு மனிதனை 38 வருஷமாய் வியாதி கொண்ட ஒரு மனிதனை கர்த்தர் பார்த்தார். God is seeing a man in Bethesda pool. He is sitting there or lying there for 38 years without moving. அவன் படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். God see him in the lying state. அவனுடைய 5 வருஷமா 10 வருடம் அல்ல, 38 வருடமாக படுத்த படுக்கையில கிடக்கிறான். It is not 5 years or 10 years, it is 38 years of lying. இது நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை எழுத்தின்படியே, சரீரத்தின்படியே படுத்த நிலைமையில இல்லாமல் இருந்தாலும், even though in our own state, even we are not staying in that particular way, ஆனால் நாம் ஸ்பிரிச்சுவலியாக நாம் சில நேரங்களிலே படுத்தவர்களாகவே நாம் இருக்கிறோம். we are lying in the spiritual life. நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்திலே நாம் படுத்தவர்களாகவே இருக்கிறோம். Even in our financial things also we are lying state. நம்முடைய ஜெப வாழ்க்கையில, வேத அறிவின் வளர்ச்சியிலே நாம் படுத்த நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். Even in our prayer life and even researching the Bible, we are lying state. நம்முடைய வியாபாரத்தில அல்லது வியாபாரத்தின் வளர்ச்சியில அல்லது நம்முடைய வருமானத்தின் வளர்ச்சியில நாம் படுத்த நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். Even in our business, even in our income, we are in the same state of lying. நம்முடைய ஆரோக்கியத்தை பொறுத்த காரியத்தின் மட்டிலே நாம் மிகுந்த பின்தங்கின படுத்த நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். Even though in our healthier life, we are also back end. ஆகவே ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிறார். God is saying by seeing you, உன்னுடைய படுத்த நிலைமையில இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க விரும்புகிறேன். I am going to bring you outward from the lay of staying in a single state. ஆண்டவர் பார்த்தார். God is seeing that. ஆண்டவர் இந்த கால வேளையில யாரோ சிலருக்கு தீர்க்கதரிசனமாய் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். God is prophesying from someone from this group. அந்த மனிதனை 38 வருஷமாக எல்லாருமே பார்த்தார்கள். The 38 years people were always seeing them. என்னை அவர்கள் பார்க்கவில்லையே, என்னை இவர்கள் பார்க்கவில்லையே, அவர்கள் பார்க்க வரவில்லையே என்று புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. We should not never give a grudge there. This guy is not seeing me and this group is not seeing me. ஏன் நாம் அதை குறித்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால், why we not to lament there? அவர்கள் வந்து நம்மை பார்க்கிறதுனால நாம் அந்த நிலைமையில் இருந்து வெளியே வர போவதில்லை. Even when they come and see you, you will not come out of that particular state. அவர்கள் வந்து நம்மை விசாரிக்கிறதுனால, கைப்பிடிக்கிறதுனால, நமக்கு உதவி செய்கிறதுனால நாம் அந்த நிலைமையிலிருந்து வெளியே வந்து விட போவதில்லை. Even though they hold your hand, you cannot come out of that situation. வேணும் என்றால் ஒரு காரியம் நடக்கும், அது நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கலாம். It will be something like cool soothing for you. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு இதமான ஒரு பகுதியா இருக்கலாம். It will console your heart. அது அந்த நேரத்திற்கு நம்மை தேற்றுகிற ஒரு வைத்தியரை போல இருக்கலாம். It can console your heart like a doctor for that time. ஆனால் ஆண்டவர் பார்ப்பாரானால் நம்முடைய நிலைமை மாற்றப்படும். But when God is seeing, the situation will change. நாம் நம்முடைய வாழ்க்கையில டெம்பரவரியாக சில நேரங்களில் எழும்புகிறோம். Sometimes we are standing up for temporary. அது திடீரென்று வருகிற ஒரு பெருமழையின் இரைச்சல போன்ற ஒரு எழுப்புதல். Even though it can be like a cyclone thing when it's standing up. ஆனால் பல நாட்கள் கழித்து திரும்பவும் பார்த்தால் அந்த பெருமழையின் இரைச்சல் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமலே போய்விடும். Even after some time, if you see, you will not see that anointing there. ஏதோ இல்ல ஒரு பெருமழையின் இரைச்சல் என் வாழ்க்கையில
வராமலே போய்விடுகிறது. There is no way of giving a cyclone there. நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைங்க, இந்த இடத்துல ஏதாகிலும் அந்த நேரத்துல ஒரு உள்ளங்கை மேகம் மாதிரி எனக்கு வெளிப்படாதா? You are seeing like you will at least see a palm size of a cloud there. ஏதாகிலும் ஒண்ணு என் வாழ்க்கையில எழும்பாதா என்று எதிர்பார்க்கிறோம். You are expecting something will not come here from that place. ஆமா, திடீரென்று ஒரு எழுப்புதல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பொருளாதாரத்துல வரத்தான் செய்கிறது. Sometimes there is a immediate or suddenly anointing in our life and financial thing. ஆனால் அது நிரந்தரமாய் மாறாமல் கிடக்கிறது. But it is not turning into permanent thing. கடந்த மாதத்துல நான் ரொம்ப ரிவைவலா இருந்தேங்க. Last month I was very revival. ஐயோ, கடந்த வருஷத்துல என் பொருளாதாரத்துல நான் குறைவே இல்லாம இருந்தேங்க. There was no less in my financial thing last month. ஆனா இன்னைக்கு நான் படுத்த நிலைமையில இருக்கேன். But I am in lying state now. இந்த நிலைமையை மாற்றம் அடைய வேண்டுமானால், if you wanted to change this situation, அவர்கள் பார்த்தால் இவர்கள் பார்த்தால் மாறவே மாறாது. if they see, if this group see, it will not change. அவர் பார்க்க வேண்டும். He wanted to see you. அவன் படுத்திருந்ததை இயேசு கண்டார். God saw that he was lying in the same state for 38 years. இன்றைக்கு உங்களுடைய சிந்தனைகளை கர்த்தர் வித்தியாசமாய் மாற்றுவாராக. Now God will turn your thinking into a different way. உங்களுடைய வாழ்க்கையில எழுப்புதலை வெளியரங்கமாய் நீங்கள் பார்க்க வேண்டுமானால், if you wanted to see the revival in your life externally, முதலாவது அது உங்களுடைய சிந்தையில இருதயத்திலே துவங்க வேண்டும். but it should be planted in your mind first. இன்றைக்கு அந்த எழுப்புதலை இப்பொழுதே உங்க சிந்தையில கர்த்தர் உருவாக்குவாராக. that revival will be born now in your thinking. சிந்தை எழுப்புதல் அடையாமல் சரீரம் எழுப்புதல் அடைய முடியாது. when your thinking is not revival, your body will not get opened up. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு அவனை எப்படியாவது நீக்கிவிட்டால், when God is saying, if you wanted to remove him from that action, தேவன் விரும்பாத தவறான செய்கைகளை ஒரு மனிதனை விட்டு நீக்கிவிட்டால், if God has wanted to remove the unwanted thing, action from the humankind, தேவன் மனிதர்களை அழிவிலிருந்து தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். God will help the human to not destroy. கவனிங்கள், ஆண்டவர் நீங்க நினைக்கிறது போல கர்த்தருடைய ஜனங்களை மாத்திரம் கர்த்தர் தப்புவிப்பார் என்று நாம் நினைக்கிறோம். We are thinking sometimes like God will help only for his people. நாம நினைக்கிறோம் ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களை மட்டுமே தப்புவிப்பார் நாம் நினைக்கிறோம். We are thinking that God will help only for his group. இல்ல ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்களை தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். God will even help the Gentile peoples. ஆகாருடைய பிள்ளையை கர்த்தர் தப்புவிக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன். God only created all the human beings in the world. எந்த இனமானாலும் எந்த மதமானாலும் எப்பேற்பட்ட ஜாதி ஆனாலும் அவர்களை தப்புவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். Our God only will help or escape to bring all the community or all religion. எல்லா மனிதர்களையும் கர்த்தர் அழிவிலிருந்து காப்பாற்ற விரும்புகிறார். All human beings should be come out of the destroyness. ஏனென்றால் எல்லாரையும் சிருஷ்டித்தவர் சர்வ சிருஷ்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தர். Because he is called as creator. ஆகவே எல்லா மனிதர்கள் மேலேயும் அவருடைய எல்லா தாழ்வுகளையும் அவருடைய உயர்வுகளையும் ஆண்டவருக்கு ஒரு மாபெரும் பொறுப்பு இருக்கிறது. God is having maintainability in the nose and eyes of every people. அதனாலதான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் மார்க் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். We can read Mark 10:45. தீமோத்தேயு 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி போதும் பாருங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே. And now we know that withhold that he might reveal his time, for the mystery of iniquity doth already work. 5வது வசனம் தேவன் ஒருவரே. The 5th verse saying like this, God only. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. Even between God and the creator, there is only one guy. அந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நின்று 2 பேரையும் சமாதானத்தின் சுவிசேஷத்தினால சமாதானப்படுத்தினவர் நம்முடைய தேவனே. Between God and between spirit, only there is only human. God made him to give peace of it. அப்போ எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்புக்கொடுத்திருக்கிறார். God surrendered him itself to cover every people. ஏனென்றால் தேவன் மனித அவதாரம் எடுத்து மனிதர்களை மீட்பதற்காக தன்னையே கொடுத்திருக்கிறார். God came and born as a human to give himself to the human being. ஏதேன் தோட்டத்திலே
மனிதன் பாவம் செய்த பிறகு தேவ மகிமையை அவன் இழந்து போனான். In Eden garden, when they sinned, they lost the grace of God and the glory of God. அப்பொழுது தேவன் பூமியை சபித்தார். Then God cursed the earth. அதுக்கு பிறகு சர்ப்பத்தை சபித்தார். Then he cursed the snake. அதுக்கு ஸ்திரியை சபித்தார். Then he cursed the woman. அதுக்கு பிறகு ஆதாமை சபித்தார். Then he cursed Adam. தேவனுடைய சாபத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க, பூமியை மீட்டெடுக்க, இந்த படைக்கப்பட்ட மனிதர்களை மீட்டெடுக்க யாரால முடியவில்லை. No one can bring back the humankind or the earth. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த சாபம் மனுக்குலத்தையும் பூமியையும் சாபத்திலிருந்து விடுவிக்க முடியாமல் போனது. The word which came from the God cannot even remove the people from the God, from the earth and the people, human being. ஆகவே தேவன் கொடுத்த சாபத்திலிருந்து மீட்டெடுக்க யாரால முடியாதபடினால் தேவனே மனுஷ அவதாரம் எடுத்து மனிதனை மீட்க இறங்கி வர வேண்டிய அவசியமா இருந்தது. So he was the only thing to come as a human being and to recover that human being there. தேவன் ஏன் இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வர வேண்டும்? Why God came as a human to this world? தேவன் கொடுத்த சாபத்தை மனிதனை விட்டு எடுப்பதற்கு தேவனை தவிர வேறு யாரால முடியாது. He is the only one to recover the curse from which he gave from the earth. தேவன் படைத்த பூமியை, தேவன் படைத்த மனிதர்களை காப்பாற்றுவதற்கு, அழிவிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு தேவனை தவிர வேற யாரால முடியாது. There is no one until to recover the human or earth until again God. இன்னைக்கு அநேக டாக்டர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் காப்பாற்றி விடுவோம், நாங்கள் செய்து விடுவோம், நாங்கள் அதை பண்ணி விடுவோம் என்று என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். Many doctors say we will do this and we will do that. இன்னைக்கு உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா நீங்க மருத்துவம், விஞ்ஞானம் பயங்கரமான ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. Now we have the scientific growth many. இங்க உங்களுடைய ஹார்ட்டை தனியாக எடுத்து வைத்து அவங்க உங்க இருதயத்தை உடம்பை விட்டு வெளியே எடுத்துருவாங்க. They can even take the heart from your body and they can operate outside. உங்களுடைய பிரெயினை அப்படியே தலை மண்டை ஓட்டலிருந்து வெளியே எடுத்து வைத்து நீங்கள் உயிரோடு இருக்கிறதாக காட்டுவார்கள். They can even take the core brain from the head and they can operate it. இன்னைக்கு அந்த அளவுக்கு விஞ்ஞானமும் மருத்துவம் பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்திருக்கிறது. Now the scientific development is so much. ஆனால் அந்த விஞ்ஞானமும் அந்த மருத்துவம் கூட கடைசி நேரத்துல நீங்கள் வணங்குகிற தெய்வம் தான் இவளை காப்பாற்ற வேண்டும் என்று கையை விரிப்பார்கள். But even though the doctors will say the one who is praying will be helping you. அவர்கள் படித்த அறிவு, ஞானம், அனுபவம் எல்லாம் சில நேரத்துல குழப்பப்பட்டு விடும். Even they will be confused, even they are having the medical knowledge. அவர்கள் சொல்லுவார்கள், மரிக்க வேண்டிய ஒரு நபர் எப்படிங்க ஒரு உயிரோடு இருக்கிறாரு? They will say he should be died now, how he is living now. இவங்க என்னைக்கோ மரிச்சிருக்கணுமே, ஏன் இவங்க இவ்வளவு நாட்கள் உயிரோடு இருக்கிறாங்க? This guy should be died earlier itself, how he is living now. அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள், ஆச்சரியமா இருக்கிறது. I could not understand that how they are living even they have to die now. அந்த ஆச்சரியத்துக்கு அவங்க கொடுக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? பெயர் என்ன தெரியுமா? What is the heading for their wonderness? அவங்க சொல்லுவாங்க, it's a medical miracle. They will tell this as a medical miracle. என்ன மிராக்கிள்ங்க? What miracle it is? மெடிக்கல்லாம் தோத்து போச்சு. The medical has been gone away. இது ஒரு மிராக்கிள். This is a miracle. Hallelujah. Hallelujah. இது தேவனால மட்டுமே செய்ய முடியும். This can be done only by God. இங்க எத்தனை பேருக்கு அந்த மெடிக்கல் மிராக்கிள் நடந்திருக்கிறது? How many of them knowing that you have that medical miracle here? Hallelujah. Hallelujah. என் வாழ்க்கையில நடந்திருக்கிறது. My life, in my own life it is. Hallelujah. Hallelujah. ஆமென். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, even before years, ஞாயிற்றுக்கிழமை காலை அப்பொழுது ஆரம்ப ஊழியங்கள், that was the early beginning of my ministry. காலையில விசுவாசத்தை குறித்து அப்படி பயங்கரமா பேசிட்டு வீட்டுக்கு போறேன். I was preaching about brief and then we are going to home. மதியம் மொஹல்லா அலம்பிட்டு பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடுவதற்காக கைய வைக்கிறேன். I'm just brushing up and I'm just going to eat now. திடீர்னு வாமிட் வர மாதிரி இருந்தது. I'm getting a vomiting sensation. என்னது வாமிட் வரும்போது வாமிட் எடுக்க ஆரம்பிச்சேன். I thought of getting vomiting and then I vomited. blood வாமிட் வந்தது. I was getting blood in the vomit. blood வாமிட் வந்து துப்பிட்டே இருக்கிற வந்துட்டே இருக்குது. I was splitting up the blood and it is coming out continuously துப்பிட்டே இருக்கிற வந்துட்டே இருக்குது. It is continuously coming without stopping. வீட்ல சொல்லவே இல்ல. I didn't say anything to my house. மறுபடியும் ஜன்னல் வழியா துப்பி பார்க்கறேன். Then I am spitting outside the window. பார்க்கறேன், போயிடுச்சா பார்க்கறேன், வந்துட்டே இருக்கு. I am seeing that it is gone but it is not gone. டாய்லெட்ல போய் துப்பி பார்க்கறேன், வந்துட்டே இருக்குது. I went to toilet and started to see. சும்மா ஸ்லைட்டா அப்படியே எச்சில் வெளியே துப்பினாலே blood அப்படியே கட்டியா வெளியே வருது நான் பார்த்தேன். If I'm just spitting outside my saliva, the blood is coming out continuously. எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பயம் அப்படியே உருவெடுக்க ஆரம்பித்தது. I got started to fear there. நான் வீட்ல இருக்க விரும்பல. நேரா என்னுடைய
வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு நேரா சர்ச்சுக்கு வந்துட்டேன். I wore my dress and came to church directly. அந்த பக்கம் அப்போ பலிபீடம். The altar was that side there before. அங்க வந்து நான் ஜெபிக்கல, ஒண்ணுமே செய்யல. I didn't do anything, I didn't pray. இப்போ எனக்கு தேவை அமைதி. But I need now the still calmness. இப்பொழுது எனக்கு தேவை சைலண்ட். I need the calmness and silence now. அமைதியா வந்து அங்க இருக்கிற பின்பக்கம் இருந்த பலிபீடத்துல அப்படியே படுத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்யணுமா வேணாவா? I was just lying down in the altar. I'm asking God whether I want to do ministry for you or not. உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுத்துட்டேன். I'm just surrendering myself to you. உங்க கரத்துல நான் தரேன் ஆண்டவரே. I'm giving myself unto the hand. அப்படியே ஒரு படுத்துக்கிட்டே ஒரு ஜெபம் பண்ணி அப்படியே தூங்கிட்டேன். Just I lied down and made that prayer and then I slept off. 3 மணி நேரம் இருக்கும். I think it is 3 hours. நல்லா தூங்கி எழுந்துட்டு, என்னடா அது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுந்து நான் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். It is 3 hours and then I went to my home. அந்த 3 மணி நேரத்துக்கு பிறகு எச்சில் வந்து எனக்கு பிளட் வந்தது, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். I forgot that whatever I had the problem before. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அது என்கிட்ட இல்லவே இல்ல. From that time from till now I don't have that problem. மாத்திரை மருந்து எடுக்க கூடாது நான் சொல்லல. I'm not saying not to take the pills and medicine. மருத்துவமனைக்கு போக கூடாது நான் சொல்லல. I'm not saying you never go to hospital. சில நேரங்கள்ல கர்த்தர் மெடிக்கல் மிராக்கிளை கர்த்தர் செய்வார். But God will do some medical miracle whenever it required. ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் இந்த அழிவிலிருந்து நம்மை ஆண்டவர் தப்புவிக்க ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார்? Why God wanted to protect us from the evil? ஆண்டவர் நமக்காக அவர் தன்னையே கொடுத்திருக்கிறார். God gave himself to us. அதோடு மாத்திரமல்லாமல் பிரியமானவர்களே, அவர் நமக்காக தன்னையே தந்தது மாத்திரமல்லாமல் He not even given himself to us. உங்களுக்காக எனக்காகத்தான் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். He descended down from the heaven for you and me. எதற்காக? நீ சிலுவையில் அடிக்கப்படக்கூடாது, உனக்காக நான் சிலுவையில் அடிக்கப்படுகிறேன். Why you should not be crucified in the cross, but I should be crucified in the cross. நீ மரணத்தை கட்டப்பட்டிருக்க கூடாது, நான் அந்த மரணத்தை ஜெயம் எடுக்கிறேன். You should not have the death bondage, but I should have the death bondage. நீங்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறீர்களோ பயப்படாதிருங்கள். Whenever you are getting impacted, don't get fear. எப்பொழுதெல்லாம் அழிவை சந்திக்கிறீர்களோ, அழிவை சந்திக்க கூடியதான அந்த காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்களோ, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Whenever you are sensing the evil, you should not fear. ஏனென்றால் நீங்கள் சந்திப்பதற்கு முன்பதாக ஒருவர் அதை சந்தித்து விட்டார். Because before you even decide that, God has been already met that. நீங்கள் போகிற அந்த பாதையில ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடந்து போய்விட்டார். The God already went in the same path where you are going now. ஆகவேதான் மார்க் 10:45 சொல்லுகிறது. That's what it's saying. Mark 10:45 verse. வாசிக்க கேட்கலாம். We can read that. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். To recover many people, he just gave his own thing to the world. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், not only God's people. That's why I told you, not only to the God's people, கர்த்தருடைய ஜனங்கள் மாத்திரம் அல்ல, not only to the God's group, எல்லா ஜனங்களையும் மீட்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். He came to recover all human beings. அதனாலதான் தேவ பிள்ளைகளை அழிவிலிருந்து தப்புவிக்கும் தேவன் என்று சொல்லாமல், that's why it is saying like he will not protect the people from the God's group only, மனிதர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கும் தேவன். That's why it is mentioned here as he is recovering the human being. மனிதர்கள் என்று சொன்னாலே அதுல கிறிஸ்டியன்ஸ் வருவார்கள். Even though if you say as human, even it will be Christians there. இஸ்லாமியர் வருவார்கள். Islam people will be there. அதுல புத்திஸ்ட் வருவார்கள். Buddhist people can be there. இந்து சகோதரர்கள் வருவார்கள். Hinduism brother will be there. நம்முடைய இந்தியாவுல இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை மதங்களிலும் இருக்கிற மனிதர்கள் ஒருங்க இணைத்தால் மனிதர்கள் என்ற அந்த காரியம் தான் அங்க கூட்டாக வருகிறது. If you call the human, this is all grouped together and called that human being. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், மனிதர்களை அழிவிலிருந்து நான் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். That's why God is saying, I'm going to recover the people from the evil. அவர்களை மீட்பதற்காகத்தான் என்னையே நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். To recover them from the destroyness, I'm giving myself to them. நன்றாக கவனிங்கள் அருமையானவர்களே, தேவன் மனிதர்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக, for God recovering the people from the evil, தேவன் இந்த உலகத்திற்கிற எல்லா மனிதர்களையும் அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக God wanted to recover the whole human life from the destroyness. அவர்களை உணர்த்தி
மனம் திரும்ப பண்ணுவதற்காக, to make them feel discomfort and come out of that situation, அவர்களை அந்த தவறான செய்கையை விட்டு நீங்கி வெளியே வருவதற்காக, to take them out of the bad action, அல்லது அவர்களுடைய காரியங்களை அந்த தவறான செய்கையை உணர்த்தி அந்த செய்கையை விட்டு வெளியே வந்து மனம் திரும்ப பண்ணுவதற்காக, to repent themselves from that situation. தேவன் கையில் எடுக்கிற காரியங்கள் என்ன? We will see what all methods God is taking in his hand. ஒரு மனிதனை தன் செய்கையை விட்டு, தவறான செய்கையை விட்டு அவன் உணர்த்தப்பட்டு மனம் திரும்புவதற்காக, For a human to repent himself from that situation, அந்த மனிதனை ஆண்டவர் தன் பக்கமாய் மனம் திரும்ப பண்ணுவதற்கு அவர் கையில் எடுக்கிற காரியங்கள் என்ன? what is the methods God is taking to bring the people to him? அதைத்தான் இங்க முதலாவதாக 33ஆம் அதிகாரம் யோபுடைய சரித்திர புஸ்தகத்துல நாம் கவனிக்க போகிறோம். That's why we are going to see here Job 33 15வது வசனத்தை 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். verse 15. எல்லாரும் கவனிங்க. 15 16 கனநித்திரை மனுஷன் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு, Then he opened the ears of men and sealed the instruction, that he may withdraw man from his purpose and hide pride from men. மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். God is making to hide the pride of people. இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். He keepeth back his soul from the pit and his life from the perishing by this word. நன்றாக எல்லாரும் கவனிக்க We வேண்டும். wanted to think more. இந்த வார்த்தையை யோபனுடைய புஸ்தகத்துல சொன்னது யார் என்றால், யோபனுடைய 4வது நண்பராகிய சிநேகிதனாகிய எலிஹூ. Who told this word? The friend of Job, who called Elihu. இந்த எலிஹூ என்பவன் யார் என்று சொன்னால் 32ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் அவனை குறித்து இப்படியாய் சொல்லுகிறது. Who is this Elihu? It is written as like this in Job 32:2. அதனால் ராமின் வம்சத்தானாகிய பூசியனாகிய பரகேலின் குமாரன் எலிஹுவுக்கு கோபம் உண்டது. Then was kindled the wrath of Elihu, the son of Barachel the Besut, of the kindred of Ram, against Job. Was his wrath kindled because he justified himself rather than God. 6வது வசனத்தை பாருங்கள். ஆதலால் பரகேலின் குமாரன் எலிஹு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, If you see the 6th verse, and Elihu the son of Barachel the Besut answered and said, I am a young and ye are very old. நான் இளவயது உள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர். I am young and you are very old. ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். Wherefore I was afraid and durst not shew your mine opinion. இந்த எலிகு என்பவன் யோபனுடைய 4 நண்பர்களிலே ஒருவன். Who is this Elihu? Is one of the friend for Job. ஆனால் தேவன் மற்ற 3 நண்பர்கள் மேலே ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வந்தது. God has been having angerness on the 3 friends of Elihu. ஆனால் இந்த எலிகுவின் மேலே ஆண்டவர் கோபப்பட்டதாக எழுதப்படவில்லை. But it was not written as God having anger on Elihu. நீங்கள் 42ஆம் அதிகாரம் யோபனுடைய சரித்திர புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். If you take 42 Job chapter 42 7வது வசனத்தை பாருங்கள். verse 7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின், And it was so far after the Lord has spoken these words unto Job, கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. The Lord said to Eliphaz the Temanite, My wrath is kindled against thee and against thy 2 friends. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. For ye have not spoken of me that thing that right my servant Job hath. 9ஆம் வசனத்தை கவனிங்கள். We can listen to the 9th verse. அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய், So Eliphaz the Temanite and the Bildad the Shuhite and so far the Tamath went and did according as the Lord commanded them. கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்த்தார். And did according as the Lord commanded them. The Lord also accepted Job. அந்த 3 சிநேகிதர் மேல ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வந்தது. Among the 4 people, God is having anger on the 3 friends. ஆனால் இந்த எலிகு மேல கர்த்தர் கோபப்பட்டதாக எழுதப்படவில்லை. It was not written that Elihu was God was having anger on Elihu. அப்படியானால் இந்த
எலிகு சொல்லுகிறது தேவன் என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறார். Then it is understood that God is accepting what Elihu is saying. எலிகுவுடைய வார்த்தைகளை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். God is accepting the Elihu's word. ஆண்டவர் அதை அங்கீகரித்து யோபுவுக்கு ஒரு உபதேசமாக அதை கொடுக்கிறார். God is accepting that word and giving the doctrine to Job. ஆண்டவர் சொல்லி இருந்தால் உன்னுடைய 4 சிநேகிதர் மேலே எனக்கு கோபம் மூளுகிறது என்று சொல்லி இருக்க வேண்டும். Even God can say that I am having angerness and kindled on the 4 people. ஆனால் இந்த எலிகு மேல ஆண்டவர் கோபப்படாததுக்கு காரணம் என்ன? What is the reason God is not having angerness on Elihu? அவனுடைய உபதேசங்கள், அவனுடைய வார்த்தைகள் யோபுடைய செய்கையை விட்டு அவன் வெளியே வர வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்பட்டது. So this was written here to bring him back out of the situation from Elihu. யோபுவை அழிவிலிருந்து தப்புவிப்பதற்காக ஆண்டவர் முடிவெடுத்தார். So God decided to bring Job from the destroyness. ஆகவே இந்த எலிகுவை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். So God chosen and used this Elihu. இந்த எலிகு சொல்லுகிற அந்த காரியத்தை தயவு செய்து நீங்கள் கவனிக்க வேண்டும். We have to understand the words that what Elihu is saying here. தேவன் ஒரு மனிதனை அழிவிலிருந்து தப்புவிப்பதற்காக, when God is trying to bring back the people from evil or danger, அவனை உணர்த்தி மனம் திரும்ப பண்ணுவதற்கு தேவன் கையில் எடுக்கிற முதல் காரியம் என்னவென்றால், what is the first point God is taking as a method to repent? காண்பிக்கப்பட்ட சொப்பனங்கள். The dream which was shown. சொப்பனங்கள், காண்பிக்கப்பட்ட சொப்பனங்கள். The dreams which was shown. இந்த சொப்பனங்களை வைத்துத்தான் ஆண்டவர் ஒரு மனிதனை தன்னுடைய காரியத்திலிருந்து மனம் திரும்ப கர்த்தர் வைக்க விரும்புகிறார். With this dreams only God is trying to put that out of situation. நிறைய காரியங்கள் உண்டு தேவன் ஒரு மனிதனை மனம் திரும்ப பண்ணுவதற்கு. ஆனால் மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த சொப்பனங்கள். We having many methods to bring. God is having many methods to bring, but the one is dreams. நீங்கள் அதிக தொல்லையின் திரட்சியில இருக்கும் பொழுது உங்களுக்கு சொப்பனங்கள் வரலாம். When you have big trouble, you'll get dreams. நீங்கள் தொல்லையின் மிகுதியில என்ன செய்வதென்று தெரியாமல் அயர்ந்து தூங்கும் பொழுது உங்களுக்கு சொப்பனங்கள் அதிகமாய் பறக்கலாம். You can even get more dreams when you're troubled and you are sleeping. நீங்கள் 3 காரியத்தை உங்களுக்கு சொப்பனம் வரும்போது நீங்கள் கவனிக்க வேண்டும். You have to listen 3 things when you're getting dreams. ஒன்று, நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைக்குள்ள இருந்தால் அப்போது சொப்பனம் வந்தால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். When you're out of God and you're getting dreams, then you have to repent yourself. நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு சொப்பனங்கள் வந்தால் அது எதிர்காலத்திலே உங்களுக்கு கர்த்தர் வைக்கிற ஆசீர்வாதங்களாய் இருக்கிறது. When you are in God's way and you are getting the dreams, and you should understand that that is your future blessing. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொல்லையில, உபத்திரவத்தில, பிரச்சனையில, தீராத போராட்டங்களில, மனம் பயங்கரமான சலிப்புல இருக்கும்போது நீங்கள் தூங்குவீர்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சில சொப்பனங்கள் வரும். அந்த சொப்பனங்கள் எல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. So when you are troubled and when you are getting the dreams, that is for you should not never want to fear for that. அதனாலதான் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறார். That's what it is said in Ecclesiastes chapter 2. தொல்லையின் திரட்சினால் 5:3 சொல்லுகிறது, தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் பிறக்கிறது போல. The chapter 5:2 says this, there is an getting the dreams. அந்த தொல்லையின் திரட்சினால சொப்பனங்கள் பிறக்கலாம். For the many trouble or distress, you can get dreams. சில நேரங்களில நாம் செய்கிற காரியங்கள் மனசாட்சிக்கும் விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு விரோதமாய் இருக்கும் பொழுது சொப்பனங்களை தேவன் அனுமதிப்பார். God will allow dreams when you are against the God's law. இந்த சொப்பனங்கள் தான் நம்மை உணர்த்தி மனம் திரும்ப பண்ணுவதற்காக தேவன் கையாளுகிற சொப்பனங்கள். So this particular dream or specific dream only God is taking in his hand to make us to repent. இந்த சொப்பனத்துல நீங்கள் தெளிவுள்ளவர்களாய் இல்லாமல் போனால், if you are not very clear in this dream, நீங்கள் கலங்கி போய் விடுவீர்கள். you will be stubbled there. பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. There was dream for Pharaoh king. அவன் கலங்கி போனான். He was stumbled there. அவன் நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் கண்டான். Nebuchadnezzar was also having a dream. அவன் கலங்கி போனான். He stumbled there. சொப்பனங்கள் உங்களை கலக்கத்துக்குள்ள கொண்டு போக கூடாது. The vision, the dream should not get into the stumbleness. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு கூட நீங்கள் இணைந்து நடந்தால் அவைகள் உங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தாது. When you are into the God's word and you are walking along the God, it will not make you fear. ஆகவே 3 தரப்பட்ட விதங்களிலே சொப்பனங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். So we have to understand or interrupt
three ways in the God's dream. தேவனோடு நடக்கும் பொழுது வருகிற சொப்பனங்கள். One, the one we are walking with God. நம்முடைய செய்கை தேவனுக்கு பிரியமில்லாத போது நடக்கும் பொழுது வருகிற சொப்பனங்கள். When you are not good for God and away with God. அதோடு மாத்திரமல்லாமல், Not that only. நாம் தொல்லையினால நமக்கு பிறக்கிற சொப்பனங்கள். The distress and trouble, the dreams when come. இந்த சொப்பனங்கள்ல நீங்கள் தெளிவா இருந்தாதான், if you are clear in these dreams, அந்த சொப்பனத்துக்குள்ள ஆண்டவர் நமக்கு என்ன பாடம் புகட்ட வருகிறார் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். when you are clear only what is God is giving learning in these dreams, you will understand. ஹalleluya. Hallelujah. சிலர் கை முடக்கி கொண்டு தூங்கினாலே சொப்பனம் வரும். Someone will be lying, he will simply getting the dream. சிலருக்கு சொல்லுவாங்க, விடியற் காலை சொப்பனம் பழித்து விடு பாஸ்டர். Someone will be saying that early morning dream will get true. காலையில வர கனவு பழிச்சிரும். The morning dreams will come true. ஆனால் எந்த சொப்பனம் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்ப பண்ணுவதற்காக தேவன் அனுப்புகிறார்? So which dreams God is sending to us to repent? நீங்கள் தேவனோடு நடக்கும்போது வருகிற சொப்பனத்தை குறித்து பயப்பட வேண்டாம். When you are walking along with God, you should not fear for that dream. அதிக தொல்லை நிமித்தம் சொப்பனம் வரும்போது அதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். When you are having more trouble and you are getting dream, you should never want to fear for that. நாம் தவறான செய்கையை செய்து கொண்டு போகும்பொழுது நமக்கு ஒரு சொப்பனம் வரும், அதை குறித்து கவனமா இருக்க வேண்டும். When we are going in the wrong way, we will get a dream. We should be more concentrated on that dream. ஏனென்றால் அந்த சொப்பனத்தின் மூலம் தான் தேவன் செய்ய போகிறதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். Because God is going to give the clarity in that dream. யோபு 33ஆம் அதிகாரத்துக்கு நேராக கவனத்தை திருப்புங்கள். We will turn quickly page into the Job 33. 15-16 கனநித்திரை மனுஷன் மேல் இறங்கி, in a dream, in a vision of night, when deep sleep fall upon men, அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில், in slumberings upon the bed, அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே, then he opened the ears of men and sealed their instruction. மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி, then he opened the ears of men and seals their instruction. நான் இங்கே ஆண்டவருடைய ஜனங்களை மாத்திரம் சொல்லவில்லை. I am not saying only the God's people here. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனித கூட்டத்தை நான் இதிலே எல்லாம் சொல்ல I am விரும்புகிறேன். saying the whole community of human here. ஆண்டவர் மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்ய போகிறதை வெளிப்படுத்த ஆண்டவர் கையில் எடுக்கிற ஒரு மாபெரும் ஒரு காரியம் தான் சொப்பனம். What is the tool which God is taking? That is dream here. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தா, if your believer is there, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவாங்க, ஆண்டவர் இங்க இருந்து பேசி உணர்த்துவாரு. they will come to church, God will repent from the words from the pastor. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தா ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசி உணர்த்துவாரு. if he is a believer, when he is praying, God will make repent. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தா அவங்களுக்கு ஆண்டவர் யார் மூலமாவது ஏதாவது வைத்து கர்த்தர் உணர்த்துவாரு. if he is believer, God will use someone as a tool and he will repent them. ஒரு தேவனை பற்றி அறிவில்லாத, தேவன் யார் என்று, மெய்யான தெய்வம் யார் என்று அறியாத மக்களை ஆண்டவர்களுக்கு செய்ய போகிறது எப்படி தெரியப்படுத்துவார்? then how other people, the Gentiles, will know God is making them to repent? அவர்கள் பைபிளை படிக்க போகிறது, பைபிளை கையில் எடுக்க போகிறது இல்லை. they are not going to read the Bible, they are not taking the Bible. அவர்கள் ஜெபம் பண்ண போகிறது, ஜெபத்துக்கு வர போகிறது இல்லை. they are not going to read, they are not going to pray. அவர்கள் தேவனை ஆராதிக்க சபைக்கு வர போகிறது, சபையை தேட போகிறது இல்லை. they are not going to come to church for praising God and they are not searching the church. ஆனால் அவர்களுக்கு ஒரு அழிவு வருகிறது. but there is a destroyer evil. அவர்களுக்கு ஒரு பெரிய சேதம் வர போகிறது. there is a danger for them. ஆனால் தேவன் நீதி உள்ளவர். but God is righteous. yes, yes. நம்முடைய ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, not only the people for him, தேவன் அறியாத ஜனங்களுக்கும் தாம் செய்ய போகிறதை வெளிப்படுத்துகிறவர். to all the people who never knew about him. நம்ம தேவன் awesome God. he is an awesome God. Hallelujah. Hallelujah. நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ள தேவன். he is an awesome God. நம்முடைய தேவன் ஆச்சரியமான தேவன். he is a wonder making God. நமக்கு வரப்போகிறது மாத்திரம் அல்ல, not only the people for him, இந்த உலகத்திற்கு செய்ய போகிறதையும் கர்த்தர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். to the Gentile peoples and to the world, God is revealing here. கவனிங்கள், மற்ற எல்லா புத்தகங்களும் சபைக்கு செய்ய போகிறதை கர்த்தர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். all the other books are given unto the church. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனை ஏற்றுக்கொண்ட சபை மக்களுக்கும் செய்ய போகிறது மற்ற எல்லா புத்தகத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். God is given in all the books which are going to make for the Israel people. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் என்பது உலகத்தில் வரப்போகிற காரியங்களை ஆண்டவர்
எழுதி வைத்திருக்கிறார். But the book of Revelation says the dangers coming out for the world. அதனால நம்முடைய தேவன் ஒரு மகத்துவம் உள்ள தேவன். That is our God is a mighty warrior here. Awesome God. He is an awesome God. Hallelujah. 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 நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களை மாத்திரமல்லாமல் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் அழிவிலிருந்து கத்த காப்பாற்ற He விரும்புகிறார். wanted to bring out of all the people, even not from his own group. அந்த மனிதனுடைய செய்கையை விட்டு அவனை நீக்க வேண்டும். From the bad action, he wanted to remove from them. அவனுடைய வாழ்க்கையில ஒரு தவறான செய்கைக்கு நேராக மனிதன் போகிறான். He is going towards a bad action. அவனுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும். God wanted to reveal himself. ஒரு நாள் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை அபிமெலேக் என்கிற பெலிஸ்தருடைய ராஜா அரண்மனைக்கு அழைத்து வந்து விட்டான். Once that king got the Sarah to the king's court, அவன் செய்கிற செய்கையை விட்டு அவனை காப்பாற்ற வேண்டும். he wanted to bring out of his own action. அவன் தேவனை அறிந்தவன் அல்ல. He is not a godly people. அவன் பெலிஸ்தருடைய ராஜா. He is a king of Philistines. பெலிஸ்தருடைய தெய்வங்களை வழிபடுகிறவன். He is worshipping the Philippines idol. அவனுக்கு வரப்போகிற அழிவை கத்த தப்புவிப்பதற்காக ராத்திரி சொப்பனத்தில் வருகிறான். God is coming into this in dream to reveal him from the danger. நீ அழைப்பித்த ஸ்திரீயை நிமித்தம் செத்தாய். You are going to die the people, the woman you are having in your court. நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை நான் தடை செய்தேன். I am going to block you not to sin there with that woman. ஆண்டவர் பாருங்கள் ஒரு தேவனை அறியாத ஒரு ராஜாவை கத்த காப்பாற்ற விரும்புகிறார். See, God is wanted to reveal or protect a king who is not even known him. அவன் யெகோவா தேவனை வழிபட்டவன் அல்ல. He is never praising the Jehovah God. ஆபிரகாமை போல பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்தினவன் அல்ல. He never built an altar and give sacrifice there. ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தவன் அல்ல. He never prayed in the God's presence. அவன் பெலிஸ்தருடைய தெய்வங்களை வழிபடுகிற ஒரு மனிதன். He is hiding the worshipping the idols of Philistines. அந்த மனிதனை கத்தர் காப்பாற்றுவதற்காக கத்தர் அவன் அரண்மனைக்கு இறங்கி வருகிறார். God is descending down in the king's court to protect him. அவனை ஆண்டவர் எப்படி சந்திப்பாரு? How God is going to meet him? அவனை பிடிக்கிற இடமே, அவன் சுபாவத்தை மாற்றுகிற இடமே சொப்பனத்தின் வழியாகத்தான் கத்தர் வருவான். So what is the tool he is taking? The dreams. அவனை மாத்திரம் அல்ல, Not only for him. அநேக ஆவிக்குரிய சபைகளுக்கு வருகிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கத்தர் சந்திப்பதற்கான வழிமுறையை சொப்பனம் தான். To the many spiritual people who are coming to the church, God is using this tool as dreams. அநேக சபைக்கு வருகிறது இல்லை. Many people are not coming to church. அநேகர் ஜெபிக்கிறது இல்லை. Many people are not praying. அநேகர் பைபிள் வாசிக்கிறது இல்லை. Many people are not reading the Bible. ஆகவே ஆண்டவர் அவர்களை சந்திக்க முடியவில்லை. So God cannot meet them. ஆகவே கடைசியாக தேவன் சந்திப்பதற்கு அவர்களுக்குள்ளே போய் அவருடைய செய்கையை விட்டு அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் எடுக்கிற ஒரு மகிமையான முயற்சி. So God is taking a last tool to bring them back from their outwards. இவன் பைபிள் இடத்திலே வர மாட்டேங்கிறான். So this guy is not coming towards the Bible. இந்த விசுவாசி சபைக்கு வர மாட்டேங்கிறது. So this believer is not coming to the church. சபாரைக்கு போய் நேரம் இருக்கிறது, ஜெபிக்க முடிகிறது இல்லை. He is having prayer but he is not praying in the prayer room. இவர்களை எப்படி இந்த கிரியையிலிருந்து, இந்த செய்கையிலிருந்து வெளியே கொண்டு வருவது? He is thinking that how to bring them from the bad actions. கர்த்தருக்கு இருக்கிற ஒரே வழி, There is only one tool. அவன் பலிபீடத்துக்கு வர மாட்டான். He is not coming to the altar. ஜபாரைக்கு வர He மாட்டான். is not coming to the prayer room. பைபிளை தொட மாட்டான். He is not touching even the Bible. அவன் ஆலயத்துக்கு வர He மாட்டான். is not coming to the church. நீ என்னைக்கு தூங்குறியோ அன்னைக்கு நான் வரேன். But when you are sleeping, I will come unto you. நான் ராக்காலத்துல வரேன். I will come unto the darkness. ஆத்துமாவுல I வரேன். am going to come into your ஒரு spirit. சொப்பனத்தின் வழியாக I வருகிறேன். am going to come towards a soul. தேவன் சொப்பனத்தின் வழியாக மனிதனுடைய செய்கை விட்டு நீங்க கர்த்தர் அவனுக்குள்ள பேசுகிறார். So God is speaking to him through dreams to come out of his bad action. எல்லா வழிகளிலேயும் ஒரு மனிதன் தன் செய்கையை விட்டு நீங்குவதற்கு ஃபெயிலியர் ஆய் போனாலும், Even though all tools whichever is getting failure, தேவன் கடைசியாக தேவனுக்கு இருக்கிற ஒரே வழி சொப்பனம். there is only one way God is using, that is dreams. ஆண்டவர் சொப்பனத்துல வந்து அவனோட பேச God ஆரம்பித்தார். is coming and speaking in the dreams. எனக்கு நிறைய பேர் எதை சார்ந்திருக்கிறாங்க? சொப்பனத்தையே சார்ந்திருக்கிறாங்க. Many people are dependent on the dreams. நிறைய பேர் சொப்பனம் தான் அவங்களுக்கு விஷன் நினைக்கிறாங்க, தரிசனம் நினைக்கிறாங்க. Many people are thinking that dreams are vision for their own life. நன்றாக கவனிங்க, சொப்பனம் வேற, விஷன் வேற. The dreams are different and vision is different. தரிசனம் என்பது பார்த்து கொண்டே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பார்ப்பது. The vision is something you see on your flesh, see on his flesh eyes. சொப்பனம் என்பது தூங்கும் போது வருவது. The dreams is whenever you get when you are sleeping. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த சகோதரன் இந்த சகோதரி எப்ப தூங்குவாங்க? So God is waiting then which this brother and woman is going to sleep. அந்த தூக்கம் அப்படியே வரும்போது ஒரு கணநித்திரை ஆவியை மேல போடுவாரு. When they are sleeping, God will put the deep sleep on them. ஏன் கணநித்திரை ஆவியை போட்டு லாக் பண்றாரு தெரியுமா? Why God give them
slumberings and locking them. எத்தனை டிஸ்டர்ப் வந்தாலும் எத்தனை பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த டைம்ல உன் தூக்கம் கலையவே விட மாட்டாரு. You will not come out of you see many of them disturb அவர் also. சடனித்திர ஆவியை போட்டு உன் மேல முக்காடு போட்டுட்டாரு. When the slumberings are given unto you and you are covered, கடைசியா அவர் உனக்கு நியாய தீர்ப்புல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக அவர் எடுக்கிற முயற்சியே சொப்பனம் தான். so from the judgment he is trying to bring you, the tool is dreams. ஆண்டவர் உன்னை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக சொப்பனத்தின் வழியாக அவர் உள்ள பிரவேசிக்கிறார். So to bring you back from the danger, God is entering towards to the dreams. அந்த சொப்பனத்தின் வழியாக தேவன் தாம் செய்ய போகிறதை அவனுடைய செவிக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். God is putting in his ears what he is going to do in the dreams. அந்த சொப்பனத்தின் வழியாக தேவன் உள்ளே வந்து ஆண்டவர் அந்த மனிதனுடைய செய்கையை அவன் விட்டு நீங்க வேண்டும். God is piercing through the dreams to that man to remove the bad action. அவனுடைய பெருமையை கர்த்தர் அடங்க பண்ண வேண்டும். God wanted to make block of his pride. அது மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய செய்கையை விட்டும் தன் பெருமையை விட்டும் அவன் வெளியே வராவிட்டால், So when he is not coming out of his bad action and his own pride, 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, the 16th verse last part is saying like this. அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே கர்த்தர் முத்திரை போடுகிறார். So God is putting the stamp on this danger. எந்த மனிதனானாலும் அவனுக்கு ஒரு அழிவோ ஒரு ஆபத்தோ ஒரு பயங்கரமான வெளியே வர முடியாத சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிப்பாரானால், God is giving some situation to come or not coming out of a situation. தேவன் உங்களுக்கு எந்த விதத்திலேயாவது அதை வெளிப்படுத்தாமல் கர்த்தர் செய்யவே மாட்டார். God will never do that without revealing you. யோபு அப்படித்தான் நினைத்தான், நான் நீதிமான், ஏன் ஆண்டவர் இது எனக்கு நடந்தது? Job was saying like this, God, I am righteous, why you did this for me? ஒரு நாள் யோபுக்கு நல்ல விளங்கிருச்சு. So Job got clarity on that. 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல யோபுவே சொல்லுகிறார். If you quickly turn the pages to Job 29:4, 29:4ஆம் வசனம் சொல்லுகிறது, chapter 29 verse 4, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. as I was the days of my youth when the secret of God was upon my tabernacle. என்னுடைய கூடாரத்தின் மேலே ஒரு ரகசியமான செயலை நான் செய்வேன் என்று கர்த்தர் வைத்திருந்தார். So God was having something secret on my tabernacle. ஒருவேளை ஆண்டவர் அதை சொப்பனத்தின் வழியாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கலாம். Sometimes God may reveal through dreams. ஆனால் அதை யோபு கவனிக்காமல் போனாரோ எனக்கு தெரியவில்லை. Maybe even Job missed to sense that. ஆரம்பத்திலே பிறந்த நாளை சபித்தார். He just cursed his own birthday. நான் எதுக்கு உயிரோடு இருக்கிறேன் என்று சபித்தார். He cursed is that why he is living. தன்னை பயங்கரமாய் அருவருத்தார். He just missed him more. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரும்போது அவர் சொல்லுகிறார், When 29 chapter and 4 verse it's saying like this, தேவன் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். God has revealed something unto me. சொப்பனத்துல கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். God revealed something in my dreams. என் கூடாரத்தின் மேல் ஒரு ரகசிய செயலை கர்த்தர் வைத்திருந்தார். There was a secret action of my tabernacle. ஆண்டவர் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவளை இப்படிப்பட்ட காரியத்தை அவளுக்கு அனுமதிக்கும் பொழுது, When God is allowing something in the people's life, நிச்சயமாக தேவன் அதை அந்த மனிதனுக்கு எந்த விதத்திலேயாவது அவன் செவிக்கு அதை வெளிப்படுத்தாமல் சொல்லாமல் கர்த்தர் கையை வைக்கவே மாட்டார். God will never keep the hands until it is revealed to that particular person. கர்த்தர் உன்னை எந்த காரியத்திற்கும் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். God will never surrender you unto that particular situation. ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் I'm காண்பிக்கிறேன். going to give an example here. யோனாவை கர்த்தர் நினிவே பட்டணத்துக்கு கர்த்தர் ஆண்டவர் அனுப்புகிறார். God said to Jonah to go to Nineveh. யோனாவை இடத்துல நான் நினிவேயுடைய ஜனங்களுடைய அக்கிரமம் என் சந்நிதியிலே வந்து எட்டினது. The evilness of the Jonah, that the city people came into my presence. ஆகவே அவருடைய கூக்குரல் என்னிடத்தில் வந்திருக்கிறது, நான் அவர்களை அழிக்க போகிறேன். The loudness came to my heart and I'm going to destroy them. அதே போல யோனா 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல யோனாவே போய் நேரடியாக 3 நாள் சுற்றி திரிந்து அவர் பிரசங்கிக்கிறார். He started to give God's word by 3 days. ஆனால் அவர் என்ன சொல்லி பிரசங்கிக்க, இன்னும் 40 நாட்களுக்குள்ளாக நினிவே கவிழ்க்கப்பட போகிறது, அழிக்கப்பட போகிறது. But what he is preaching there, he is saying that the Nineveh city going to be upside down in 30 days. கவனிங்கள், ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கதை சொல்ல விரும்புகிறார். Please understand here. இவர்கள் நினிவே பட்டணம் அசீரியாவுடைய கேபிட்டல் சிட்டி. So the Nineveh is the capital city of Assyria. ஆகவே இவர்கள் யூத ஜனங்கள் அல்ல, இவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. These people are not Judah or Israel people. அசீரியா எம்பசினுடைய கேபிட்டல் சிட்டி. This is the capital city of Assyria embassy. கவனிங்கள், அசீரியாவுடைய பேரரசனுடைய தலைநகரம் தான் நினிவே பட்டணம். So this is the great region of the Nineveh city. ஆகவே இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்ல,
அசீரியர்கள். Who is this Assyrians? They were giving trouble to the Israel people. ஒரு காலத்திலே எகிப்துக்கு பிறகு இந்த அசீரியா வல்லரசாக மாறினது. So after Egypt, this is the only growth country of Assyria. அந்த வல்லரசு நாடாக இருக்கும்போது முழு உலகத்தையும் பயங்கரமாய் கொடுங்கோல் ஆட்சி செய்தார்கள். When it was developed country, they made a big trouble to other countries. அப்பொழுது யூதர்களையும் பயங்கரமாக இவர்கள் கொடுமையாக இவர்கள் ஆட்சி செய்தார்கள். Then they ruled very dangerously the people of Judah also. ஆனால் அந்த ஜனங்களை தேவன் அழிப்பதற்காக ஆண்டவர் நாளை குறிக்கும் பொழுது, But when God is appointing a day to destroy that people, ஆண்டவர் அந்த ஜனங்களையும் அழிப்பதற்கு முன்பதாக காப்பாற்றுவதற்கு அவருடைய செவிக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். God is trying to put something to their ears to bring out of that situation. அந்த நினிவேவுக்கும் தேவனை அறியாத யூதருடைய சத்துருவாயிருந்த நினிவேவுக்கும் தாம் செய்ய போகிறதை அந்த புறஜாதி மக்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். So God wanted to reveal even the opposite party of Israel people. He wanted to bring them back from the Assyria. தேவனை அறியாத ஒரு கூட்டத்தை தப்புவிப்பதற்காகவே கர்த்தர் முன்கூட்டியே செய்ய போகிறதை வெளிப்படுத்துவாரானால், When God is giving some alert to the people who is against to him, நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள், you and me are the God's people. நாம் தேவனுடைய ஜனங்கள், We are the God's people. அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். We are washed unto the blood of Jesus. நமக்கு வரப்போகிறதை கர்த்தர் முன்கூட்டியே வெளிப்படுத்துவாரா, வெளிப்படுத்த மாட்டாரா? You should understand that whether God will make you to sense or not. இதை உணர்ந்து கொண்டது மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Tell Hallelujah who revealed this. ஹalleluya. Hallelujah. ஏங்க ஆண்டவரை அறியாத கொடுங்கோல் ஆட்சி செய்தவனுக்கு கர்த்தர் தாம் செய்ய போகிறதை செவிக்கு வெளிப்படுத்துவாரானால், Who is the enemy party, God is going to give some action to them. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வரப்போகிறதை கர்த்தர் காண்பிக்க மாட்டாரா? God will surely say the people things which are going to come in our life. கர்த்தர் அவனுக்கு எப்படியாவது செய்ய போகிறத ஒன்னு வார்த்தை மூலமா வெளிப்படுத்தலாம். God will tell something towards words, ஜெபத்து மூலமா வெளிப்படுத்தலாம். even to prayers, அவன் எந்த பிரசங்கத்து மூலமா வெளிப்படுத்தலாம். even to preaching it can be revealed. எப்படியாவது வெளிப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புறாரு. God is trying to reveal somehow. ஆனால் அவன் செய்கிற செய்கையை விட்டு அவனை வெளியே கொண்டு வரணும். But God wanted to bring them from that evil action. அப்படி வெளியே அவன் வராத பட்சத்துல, When he is not coming out of that, அவன் செய்கையை விட்டு அவன் வெளியே வராத பட்சத்துல, when he is not coming out of that bad evil action, அவனை தேவன் தொடுவதற்கு முன்பதாக செய்ய போகிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். God is going to give him in this dream whatever he is going to do. அவர் வெளிப்படுத்தியும் அவன் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பாமல் போனால், Even though it is revealed and he is not repenting, தேவனும் கைவிட்டு விடுவார். God will not help him. ஹalleluya. Hallelujah. இப்பொழுது வாசித்த இந்த 15வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் ரெண்டு பகுதியாக நான் பிரிக்க விரும்புகிறேன். I'm going to divide these verses into two parts. நன்றாக கவனிங்க. ரெண்டு பகுதியாக நீங்கள் அதை நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். We wanted to divide these verses into two parts and we need to understand. 15 இருந்து நீங்கள் 18 வரைக்கும் ஒரு பகுதியையும், The first part is from verse 15 to 18. 19 இருந்து 22 வசனங்களை ஒரு பகுதியை நீங்கள் பிரித்து பாருங்கள். The another part is verse 19 to 21. அந்த முதல் பகுதி பொல்லாத செய்கையை விட்டு மனம் திரும்பினால் கிடைக்கிற பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. The first part is saying what all blessings you get when you come out of that evil action. இரண்டாவது பகுதி 19 இருந்து 22 இருக்கிறது. So the second part from verse 19 to 21, பொல்லாத செய்கையை விட்டு மனம் திரும்பாமல் போனால் வருகிற நியாய தீர்ப்பை காட்டுகிறது. so the judgment whenever you're getting when you're not coming out of that bad action. இப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் 16 சொப்பனத்து மூலமாக செய்ய போகிறதை வெளிப்படுத்துகிறார். If you see in 16 verse, God is revealing whatever He's going to do through dreams. ஏன் ஆண்டவரே சொப்பனத்தில் வந்து எங்களுக்கு இதை வெளிப்படுத்துகிறீர்? Why God you're using a dream as a weapon? 17ஆம் வசனம் சொல்லுது, நீ செய்கிற தவறான செய்கையை விட்டு நீ நீங்கி வெளிவர வேண்டும். Because you have to come out of a bad action. உன் பெருமை அதில் அடங்க வேண்டும். Your pride should be stopped there. உன் ஆத்துமாவை 18ஆம் வசனம் படுகுழிக்கும் உன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் அழிவுக்கும் நான் தப்புவிக்க விரும்புகிறேன். So the 18th verse is saying, my the great force of my disease is garment changed in the blind me about. அப்ப முதல் பகுதி ஆண்டவர் அந்த பொல்லாத செய்கை விட்டு மனம் திரும்பினால் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். So in the first part is saying when you are out of your bad evil action you will be escaped. அந்த இரண்டாவது பகுதியிலே பொல்லாத செய்கை விட்டு மனம் திரும்பாமல் போனால்
ஆண்டவர் ஒரு பெரிய தண்டனையை தீர்ப்பை கர்த்தர் முத்திரை போடுகிறார். God is giving a stamping judgment there when you're not coming out of the situation. ஒரு 30 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சகோதரரை ஒரு குடும்பத்தை நான் அறிவேன். So 30 years back, I know a spiritual family. அந்த ஆவிக்குரிய சகோதரனுடைய வாழ்க்கையில அவர் வாழ்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்டு நானே மெச்சி கொள்ளப்பட்டேன். That brother was very having a spiritual life, and even I was astonished on that. நான் ரொம்ப அதிகமா அவருடைய வாழ்க்கையினால ஈர்க்கப்பட்டேன். I was grasped towards their life. அவருடைய வாழ்க்கையில அவர் பயங்கரமான உபத்திரவத்திலிருந்து கடினமான கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் அவரை படிப்படியாக உயர்த்த ஆரம்பித்தார். God started to bring them up from his distress and all sufferings. அவருடைய ஆவிக்குரிய பரிசுத்த ஜீவியத்தை குறித்து அவருக்கு அதிக பெருமை இருந்தது. He was having pride on his own spiritual life. பைபிள்ல வாசிக்கும் பொழுது விழுந்து போனவனை குறித்து கூட வாசிக்க விரும்ப மாட்டார், கடந்து போயிடுவார். Even though in the Bible he will never read the story who is low down. சிம்சோனை பத்தி யாராவது பேசாது, விழுந்து போனவனை பத்தி பேசாதீங்க அப்படின்னு பெருமையா பேசுவார். He will speak very proudly. Don't speak about the people who left down in the Bible. அவருடைய வாழ்க்கையில அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்க பெருமையும் வளர ஆரம்பித்தது. So whenever God is blessing him, so this pride also was getting older. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை உயர்த்த ஆசீர்வதிக்க அடுத்த பாகத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். So whenever God is increasing in our life, we should also be very careful of our next stage. கூடவே களையும் வளரும். So the barns will grow against the crops. பயிரும் முளைக்கும். So the crops will also grow. கோதுமையும் வளரும். The wheat will also grow. கண்ணுக்கு தெரியாம களையும் முளைக்கும். So the weeds will also grow. ஆகவே ஆரம்பத்திலேயே களையை எடுத்து விட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. So it is our duty to bring that weeds back in the beginning itself. ஆனால் அவர் ஆரம்பத்தில் அந்த களையை ஆகிய பெருமையை எடுத்து போட அதன் மேல் கவனம் செலுத்தவில்லை. But he is not having the thing to bring that back, that pride from him. எப்படி இந்த கோதுமையானது அதிகமாக விளைச்சலாகி அது அறுவடைக்கு காத்திருந்ததோ, So how it is like all wheat is ready for the அவருடைய பெருமையான ஜீவியமும் அவருக்கு நியாய தீர்ப்பு என்கிற அறுவடைக்கு அவர் ஆயத்தப்படுத்தி விட்டது. the same way his whole life was having for the judgment. அவர் ஒரு பெரிய பிசினஸ்மேனாக மாறினார். He was a very big businessman. ஒரு பெரிய அரசியல்வாதியாக He மாறினார். was very a big politician there. அநேக தேவ மனிதர்கள் அவரை தேடி வர ஆரம்பித்தார்கள். Many people came towards him. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாய் தன் வாழ்க்கையில தேவனை விட்டு விலக ஆரம்பித்தார். So slowly he lost Jesus in his life. தன் மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணோடு கூட, இளம் பெண்ணோடு கூட அவர் வாழ ஆரம்பித்தார். He started to leave his own wife and went with other girl. லிவிங் டுகெதர் என்று சொல்லக்கூடிய விதத்துல வாழ ஆரம்பித்தார். They started to have a relationship called living together. பார்க்கிற பெண்ணோடெல்லாம் தகாத விதமான உறவு வைக்க He ஆரம்பித்தார். started to have a bad relationship with people who were seeing. அவர் மனைவி பிள்ளைகளை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறினார். So he came out of his own family. அவரை பார்த்தாலே அநேக புறஜாதிகள் அவருடைய பரிசுத்தத்தை கண்டு ஆவிக்குரிய ஜீவியத்தை கண்டு நடுங்குவார்கள். Many Gentiles was having shaking on the seeing his spiritual life. அந்த மனிதன் ஒரு நாள் தன்னுடைய அந்தரங்க செய்கையிலிருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒரு நாள் சொப்பனத்துல வந்தார். God came to the dreams to bring him back from his own danger. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கடைசியில அவர் பயங்கரமாய் சிறுமைப்படுத்தப்பட்டு அகோர வியாதியினால படுக்கையில இருந்து அந்த மனிதன் மரித்து போனான். He was put into the deadly disease and he lastly died. ஐயோ, இவ்வளவு பெரிய மனிதர், இவ்வளவு பெரிய ஆள், இவருக்கு இந்த நிலைமை எப்படி வந்தது? All are thinking that this is a good guy and he is a big guy. How it happened to him? வியாதிகள் வரும், சில வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில படுக்கையில தள்ளும், அதை நான் சொல்லவில்லை. So disease will come. Some disease will make you to lie down. I'm not saying about that. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில தேவன் முன்கூட்டியே தாம் செய்ய போகிறது வெளிப்படுத்தாமல் எதை செய்ய மாட்டார். But without God revealing anything, He will not do it. ஏன் எதற்காக வெளிப்படுத்துகிறார்? அதை செய்ய விட்டு வெளியே வா. Why He is trying to reveal to bring them from that particular action? ஒரு நாள் ஒரு ராத்திரியில தூங்கி கொண்டிருக்கும் போது மனைவி அருகில ரெண்டு பேரும் ஒன்றாக அவர்கள் தரையில படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். So when they were sleeping, their husband and wife were sleeping together on the floor. அவர் நேரடியாக என்னிடத்தில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். I am telling whatever he told me directly. நடு ராத்திரியில திடீர்னு ஒரு பெரிய ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். He is seeing a big dream in the midnight. அந்த சொப்பனம் என்னவென்றால், What is that dream? அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது இரண்டு நதிகள் ஓடுகிறது. When he was sleeping, he can see that two rivers are flowing. ஒரு நதியிலே தண்ணீர் நல்ல சுத்தமான அழகான
தண்ணீர் ஓடுகிறது. So in one river, the water is very clean. இன்னொரு நதியில அழுக்கும் சேரும் சாக்கடையமான தண்ணீர் ஓடுகிறது. In another river, the murky river is going. Water is going. நான் என் கண்ணுக்கு முன்பதாக ஓடுகிற இந்த நல்ல தண்ணீரை எடுத்து பருகாமல் பானம் பண்ணாமல் அருவருப்பான தண்ணீரை எடுத்து நான் குடிக்கிறேன். He is not drinking the clean water, he is drinking the murky water. விழித்துக் கொண்டார். He just got up. அலறி தன் மனைவியிடத்துல இந்த சொப்பனத்தை சொல்றாரு. He was alerted and saying the same dream to her. இந்த மாதிரி ஒரு சொப்பனை எனக்கு வந்தது, என்ன அர்த்தம் புரியல. He is saying that I don't understand this vision, a dream. ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. He just prayed and slept off. மறுபடியும் அவருக்கு ராத்திரில மறுபடியும் தூங்கி கொஞ்ச நேரத்துல இன்னொரு சொப்பனை வருது. Again the same, again he is getting another dream there. ஒரு வனாந்தரத்துல அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். He is walking in the wilderness. இந்த பக்கம் ஒரு செழிப்பான தோட்டம் இருக்கிறது. This side he can see a good crop fields. இந்த பக்கம் அருவருப்பான அசுத்தமான கேவலமான வாசனை உடைய கெட்ட ஸ்மெல் வருகிற ஒரு பகுதி இருக்கிறது. He is seeing the bad part and giving a foul smell in the other part. இந்த பக்கம் செழிப்பான தோட்டம். This side he is seeing a good part. இந்த பக்கம் அருவருப்பு அசுத்தமான வாசனைகள் நிறைந்த பகுதி. The right side is seeing a foul smell part. ஆனால் இந்த செழிப்பான பகுதியை விட்டு இவர் அருவருப்பான அந்த பகுதியிலே அவர் நடந்து போகிறார். See, he is leaving the good part and going to the bad part. அவருக்கு விளங்கவில்லை. He is not getting that. அதை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணியிருந்தால், if he was being in the presence of God and praying, ஆண்டவர் தமக்கு என்ன சொல்ல வர விரும்புகிறார் என்று அவர் புரிந்திருப்பார். so he will be understanding that what God is coming to say. ஆனால் அதை குறித்து அவருக்கு கவலையே இல்லாமல் போனார். But he was not having the worriness about that dream. பிசினஸ்ல பிஸி மேனா இருந்ததனால, he was very busy in his own business. அங்க எங்கமாக ஓட ஆரம்பித்ததனால, he started to go here and there. தேவ சமூகத்துல வருவதற்கு அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டார். So he was not having time to come under God's presence. எப்பொழுது தேவ சமூகத்துல வந்து கர்த்தர் அந்த மனிதனை ஆசீர்வதித்தாரோ, so whenever he came to the God's presence and God blessed him, எனக்கு தேவ சமூகமே போதும்னு சொல்லி தேவ சமூகத்துல வந்தபோது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, he was sitting in the God's presence saying that God's presence is sufficient. அந்த தேவ சமூகத்துக்கு வருவதற்கு இப்ப பிஸி. He is very busy to come to the presence of God. ஏன் பிரதர் வரல? Why brother you didn't come? ஏன் சிஸ்டர் வரல? Why sister you didn't come? ஒரே வேலையா இருக்கு பாஸ்டர். I will say that I am having work. பிஸி பாஸ்டர். I am very busy. பிஸின்னு யார் தான் சொல்ல முடியும் தெரியுமா? Who can say this word busy? எங்கப்பா போயிட்டு வரேன்னு பிசாசு கேக்குறாரு. So God is asking Satan, where you are going? பூமி எங்க உலாவி வருது. He is saying that I am revolving the world and coming. அவன் தான் பிஸி மேன். He is a busy man. நீங்க பிஸி மேனா? You are not a busy man. நீங்க பிஸி மேனா? Are you a busy man? அப்படின்னா உங்க பிரதர் அவர் தான். Then he is your brother. சொல்றாரு, நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி வருகிறேன். I am coming, moving around the world and coming. I am a busy, more than busy. I am more than a busy man. நான் ரொம்ப பிஸி மேன். I am more than a busy man. அதனாலதான் அவர் கீழே போயிட்டாரு. That's why he went down. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்தை வருவதற்கு என்னைக்குமே அவர் பிஸி கிடையாது. God is not busy to come to the God's presence. பைபிள்ல எங்க பார்த்தாலும் அவர் தேவ சமூகத்திலே எப்போது வருவதற்கு தடையே இல்லை, எந்த வேளையும். There is no stoppage for him to come to the God's presence. அதனாலதான் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உடையவர் அங்க மேல போனார். Thus he is having the names of all the names above. நீங்க மேல போகணுமா இல்ல கீழே போகணுமா? You wanted to go up, you wanted to come climb down. மற்ற காரியத்திற்கு நீங்கள் பிஸி சொல்லணும். You can say for other things as you are busy. ஆனால் தேவ சமூகத்துக்கு நீங்க பிஸியா இருக்க கூடாது. But for God's presence you should not be busy. எப்போதும் அவைலபிளா இருக்கணும். You should be always available. உலகத்துக்கு நீங்க சொல்லலாம் நான் ரொம்ப பிஸி. For godly, for the world thing you can say that you are busy. என் தேவ சமூகத்துக்கு நான் அவைலபிளா இருக்கணும். You should be always available to the God's presence. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க நேரம் கொடுக்கலன்னா, if you are not giving the time to God's presence, அன்னைக்கு உன்னை ஆசீர்வதிப்பதற்கு யாரும் நேரம் கொடுக்கல. then there someone not giving time to bless you. உன்னோட பேசுவதற்கு சம்பாஷிப்பதற்கு யாரும் டைம் கொடுக்கல. No one was having time to have a conversation with you. தூக்கி எடுப்பதற்கு யாரும் டைம் கொடுக்கல. No one was having time to make you up. ஆனா ஆண்டவர் உன்னோட பேசுவதற்கு நேரம் கொடுத்தார். But God gave the time to you. உன் அறையில வந்து உன்னை ஆறுதல் படுத்த அவர் He டைம் come to console you in your prayer room. அவருக்கு டைம் கொடுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. We are not giving the time and we are not having time for him. அவர் அதை குறித்து அந்த சொப்பனத்தை கண்டாரு பாருங்க, அதை குறித்து அவர் அப்படியே மெய் மறந்து போய் பிஸி மேன் ஆயிட்டார். After seeing that dream he became a busy man. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது.
slowly the words, his life going to change. பெண்களுடைய பழக்கம் ஏற்பட்டது. He got the bad relationship with the girls. மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணினார். He left his wife and gone with another girl. பல பெண்களோடு கூட தகாத உறவு வைத்திருந்தார். He's having bad relationship with other girls as well. கர்த்தர் அவருக்கு சொல்ல வேண்டியதை செவிக்கு வெளிப்படுத்த சொப்பனத்துல வந்தார். But God wanted to reveal what he is going to do in his dream. ஆனால் அவர் அதை அசட்டை பண்ணினார். But he left that and he stumbled that. கடைசியாக ஒரு அகோரமான நோவினால் அவர் தண்டிக்கப்பட்டார். At last he was having a deadly disease and then he died. அவருடைய குடலுக்கு அடியில எந்த டாக்டருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டார். There was a cancer in his intestine where no doctor can make research of that. அவருடைய சரீரம் கடைசியில மிகுந்த மெலிந்து போய் தோலும் எலும்புமாக மாறினார். He was very thin at last. நீங்கள் 19ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் தன் படுக்கையில வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். By the great force of my disease is my garment changed. It blind me about the collar of my coat. அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தையும் அரோசிக்கும். He hath cast me unto the mirror and I am like dust and ashes. 21வது வசனத்தை சொல்லுகிறேன். அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. I am saying the verse 21 here, thou art become cruel to me with thy strong and oppose thyself against me. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. His soul was towards the death. Hallelujah. Hallelujah. அவனை காப்பாற்ற தேவனால கூட முடியவில்லை. Even God cannot help him. கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் அவனுக்கு செவிக்கு வெளிப்படுத்துகிறார். Before God wanted to surrender him, he just revealed something in his dream. எல்லா சொப்பனங்களையும் நான் சொல்லவில்லை. I'm not saying about all the dreams you are dreaming. தடம் புரண்டு வழி மாறி நீங்கள் தேவனை விட்டு விலகும் போது வருகிற சொப்பனத்தை குறித்து கவனமாயிருங்கள். I'm speaking about the dream which you are going away about the God words. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை தப்புவிப்பதற்காக நமக்கு தருகிற லாஸ்ட் சான்ஸ். That is the only last chance God is giving us to escape from that situation. அதை விட வேற வாய்ப்பு உனக்கு இல்லவே இல்லை. There is no other second chance for you. அதைத்தான் ஆண்டவர் உன் காதோடு காதாக கர்த்தர் பேசுவதற்காக எடுக்கிற முடிவு. That's why God is using the tool dreams as to murmur you in the earth. அப்படி வரும் பொழுது நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, when it is coming that situation, you have to kneel down and pray unto God. இந்த சொப்பனத்து மூலமா நீர் எனக்கு என்ன ஆண்டவரை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்? God, what you are trying to teach in this dream? கவனிங்க, தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்கள், these dreams which is coming from the God, உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது பரிசுத்தமா இருக்கும், உங்களை சுத்தமான வழியில நடத்தும். So firstly it will be very clean and it will be like sanctified thing. தேவனிடத்திலிருந்து ஒரு சொப்பனம் வந்தா, if the dreams is coming from God, பரத்திலிருந்து வருகிறது முதலாவது சுத்தமா இருக்கும். whichever is coming from the heaven, it will be very clean. எங்க பரத்திலிருந்து வந்தா அது எப்படி இருக்கும்? So when it is coming from the heaven, how it will be? எப்படி இருக்கும்? How it will be? ஃபர்ஸ்ட் அது ரொம்ப கிளீன்ஸா இருக்குமா? So it will be very clean and tidy. அது ரொம்ப சுத்தமா இருக்குமா? It will be very clean. அப்ப பரலோகத்திலிருந்து கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துற சொப்பனமா இருந்தா அது உன்னை சுத்தத்துக்கு நேரா தான் நடத்தும். So whenever you are getting a dream from the heaven, it will be very clean. இந்த பூமியிலிருந்து உனக்கு சொப்பனம் வருமையானா, whenever you are getting the dream from the earth, இந்த பூமி அசுத்தமானது, the earth is very unclean. அந்த சொப்பனம் உன்னை கரைப்படுத்தும். That particular dream will make you unclean. ஆண்டவர் உனக்கு சொப்பனத்தை கொடுப்பாரானால், when God is giving you the dream, உன்னை பரிசுத்தத்துக்கு நேரா நடத்துவாரு. He will try to put towards the sanctification. அந்த வழியிலிருந்து வெளியே கொண்டு வருவாரு. He will try to put you out of the situation. நிறைய பேர் சொல்லுவாங்க, many of them will say, எனக்கு சொப்பனம் வந்தது, I am getting dreams, அந்த பொண்ணை தான் கர்த்தர் காட்டுறார். God is showing that girl only. இந்த பையனை தான் கர்த்தர் காட்டுறார். God is showing only that boy to me. சொப்பனங்கள் உன்னை பரிசுத்தப்படுத்துமே தவிர உன்னை கரைப்படுத்தாது. The dreams will only sanctify you but not make you unclean. தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனம் உன்னை பரிசுத்தப்படுத்தும். whichever is descending down from the heaven will be sanctify you. இந்த பூமி கரைப்படுத்தப்பட்டது. The earth is very slumber thing. அப்படியான உனக்கு ஒரு சொப்பனம் இந்த பூமியிலிருந்து வருதுன்னா அது உன்னை கரைப்படுத்தும். So whenever you are getting something from the earth, it will make you fail. உங்களுக்கு வருகிற சொப்பனத்துடைய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். So you have to understand the difference between the two dreams. இது என்னை பாவத்திலிருந்து சுத்தப்படுத்துகிறதா? So this dreams is making me to clean, அல்லது இது என்னை பாவத்தில் அகப்பட வைக்கிறதா? or this is putting me
into the sin. இந்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால், When you are identifying these two difference, இந்த சொப்பனம் தேவனிடத்திலிருந்து வந்ததா அல்லது பிசாசினத்திலிருந்து வந்ததா என்று நீ எளிதாய் கண்டுபிடித்து so விடலாம். you can easily identify which dream coming from which person. ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை இவ்வளவு ஆழமா உங்களோட பேசுகிறார்னு எனக்கு ஒருவேளை தெரியல. Even I'm not understanding why God is putting you more deep into these words. ஆனா ஒன்றை மாத்திரம் நான் தெளிவாக சொல்லுகிறேன். But only one thing I'm going to give you clear words here. பார்வோனை போல உங்களில் அநேகர் சொப்பனத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். Many of them are slumbered in the dreams like Paro. அநேகர் சொப்பனத்து நிமித்தம் கவலையாயிருக்கிறீர்கள். Many of them worry about your dreams. உங்களுடைய சொப்பனங்கள் சுத்தமாக உன்னை நடத்துகிறதா அல்லது பாவத்திலே தள்ளுகிறதா? Your dreams is making you to clean or unclean. ஆகவே உன்னுடைய சொப்பனத்தை குறித்து நீ கவனமாயிரு. So you should be more concentrated on your dreams. யோசேப்பு தூங்கிக் கொண்டிருக்கும் போது யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. Joseph was sleeping and he is also getting a dream. நான் பழைய ஏற்பாட்டு யோசேப்பை குறித்து சொல்லவில்லை, மரியாளுடைய புருஷனாகி யோசேப்பை குறித்து சொல்லுகிறேன். I'm not saying the Old Testament Joseph, I'm saying the spouse of Mary. அவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான்? ரகசியமாய் மரியாதை டிவோர்ஸ் பண்ணிரலாம். What he is trying to do, he wanted to put away Mary secretly. மரியாதை டிவோர்ஸ் பண்ணிரலாம். He started to thinking like he can put away in divorce. இத ரகசியமா யோசிக்கிறான். He is trying to think very secretly. அவளை அவமானப்படுத்த கூடாது, அவளை அழகாக டிவோர்ஸ் பண்ணிரலாம். He started to having not make shame of her and not to do anything for her. அந்த வழியிலிருந்து அவனை திசை திருப்புவதற்கு, அவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் சொப்பனத்தை வழியா வருகிறார். So God is coming to bring him out of that situation through dreams. தூங்கிக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் ராத்திரி சொப்பனத்தில் அவன் வருகிறார். Angel is descending down in his sleep with a dream. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, The son of David, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாத. you should not doubt to have your wife with you. கர்த்தர் சொப்பனத்துல வந்து பேச ஆரம்பிச்சாரு பாருங்க. When God is trying to speak with him in the dreams, 24ஆம் வசனத்துல மரியாதை சேர்த்துட்டான். in the 24th chapter, he was with Mary together. அவனுடைய எண்ணங்கள் தவறான வழியிலிருந்து வெளியே வந்தது. The bad decisions came out of him. மனைவி ஆகிய அந்த மரியாளை யோசேப்பு திரும்பவும் சேர்த்து கொண்டான். So the Mary was already with him after that particular situation. மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 19, 20, 24 வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். You mark வாசிக்க நேரல்ல வசனத்தை மாத்திரம் குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19, 20, 24. Matthew 27. Sorry, 27. 19, 20, 24 வசனத்தை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். You can mark these words. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்றாங்க? அவங்க கைதியாக சிறைப்பிடிச்சிட்டாங்க. So Lord Jesus has been captivated as prisoner. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்கத்தாவிலே சிலுவையில் அடிக்க போகிறார்கள். So they are going to crucify God in Golgotha mountain. அதற்கு முன்பதாக பிலாத்துடைய அரண்மனையில கொண்டு வந்து நியாய விசாரணைக்காக கொண்டு வருகிறார்கள். For judgment he is being brought to the court of Pilate. இப்பொழுது பிலாத்துடைய அரண்மனையில அவர் நியாய விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில Now the judgment is going on in the Pilate's court. பிலாத்துடைய மனைவிக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் வழியா வராரு. So God is coming to Pilate's wives through dreams. பிலாத்துடைய மனைவி சொல்றா, இவர் ஆள் அனுப்பி சொல்றா, இவர் நிமித்தம் சொப்பனத்திலே வெகு பாடுபட்டேன். He saying with the man sent, with this boy I was having some more sufferings. இந்த நீதிமானுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். You should not do anything for this righteous man. சொப்பனத்துல இந்த புருஷன் தப்பான தீர்ப்பை கொடுத்துட கூடாது, சொப்பனத்துல கர்த்தர் வராரு. So God is coming to the dreams. Pilate should not give a wrong decision. அங்க யோசேப்பு தன் மனைவியை தள்ளிவிட கூடாது, தவறான டிசிஷன் எடுத்துட கூடாது, கர்த்தர் சொப்பனத்துல வராரு. Even for Joseph, God is coming to the dreams not to make a bad decision. தவறான தீர்ப்பை கொடுத்து விட கூடாது என்பதற்காக தன் மனைவி இடத்துல கர்த்தர் வராரு. So not to give a bad judgment, God is coming to the Pilate's wife's dreams. கவனிங்க, ஆண்டவர் புருஷனிடத்திலேயும் கர்த்தர் சொப்பனத்தில் வராரு. But God is coming even to the man's dream. பிலாத்துடைய தீர்ப்பை, தவறான தீர்ப்பை கொடுத்து விட கூடாது என்பதற்காக மனைவி இடத்துல வந்து கர்த்தர் சொப்பனத்தில் பேசுறாரு. Even he is coming through dreams to the Pilate's wife not to give a wrong judgment. ஒரு குற்றவாளியை போல இயேசு
கிறிஸ்துவை என்ன செய்கிறார்? விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Like he was a bad, he was a criminal, he was being judged there. ஒரு கொள்ளைக்காரனை போல இயேசு கிறிஸ்துவை சங்கிலினால கட்டி அவரை விசாரிக்கிறார்கள். Even as a bad guy, he was like tied in the bonds and they were doing judgment. இப்பொழுது இந்த நியாயத்தை விசாரிக்கிற நியாயாதிபதியுடைய மனைவிக்கு கர்த்தர் இறங்கி வருகிறார். So now God is descending down to Pilatus' wife here. அவன் நியாயம் விசாரிக்கிறவர் ஒரு நீதிமான் என்பதை கர்த்தர் சொப்பனத்து வழியாக பேச ஆரம்பித்தார். God is trying to speak that he is a good guy and he doesn't having any evilness. இப்பொழுது இந்த பிலாத்துடைய மனைவி ஆளிடத்தில் காரியத்தை வேலைக்காரத்தில் கொடுத்து அனுப்புகிறாள். She is sending her people to Pilatus to tell this particular dream. அவரை அநியாயமாய் தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். She is telling that not to give any wrong decision or judgment. அவர் ஒரு நீதிமான். He is a righteous person. அதனாலதான் பிலாத்து தண்ணீரை அள்ளி கையை கழுவினான். That's why he take the water and washed his hands. இந்த நீதிமானுக்கு விரோதம், இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொன்னான். I am not the way for this Jesus Christ blood. நல்லா கவனிங்க, இந்த இரத்த பழிக்கு நான் என்ன ஆக மாட்டேன், நான் உடந்தையா இருக்க மாட்டேன் என்று அவன் வெளியே வரான். He started to come out of that particular situation by washing his hand. ஆனா அதுக்கு பிறகு நீங்க சரித்திரத்துல பாத்தீங்கன்னா, But after this, when you research the history, பிலாத்து பைத்தியக்காரனாக மாறி, Pilatus was a man who was not having a mind. அவன் அந்த பைத்தியக்காரன் மாறி வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து அரண்மனை விட்டு வெளியே சுட்ட He ஆரம்பித்திருக்கிறான். left his mind and came out of his coat and torn his garment. இந்த சேதாரம் தன் புருஷனுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே தன் மனைவியுடைய செவிக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தியிருந்தார். So for not giving this situation to Pilatus, the wives of Pilatus was already endangered. ஆனால் அவன் எல்லாருக்கும் முன்பதாக நல்ல சுத்தமானாக நியாயம் தீர்க்கிற நேர்மையானவனாக காண்பித்தானே தவிர, He was showing himself that he is very clean before other people. ஆனால் தன் அந்தரங்கத்துல அவன் மனமாற்றம் அடைய விரும்பவில்லை. But in a secret inner man, he is not having the repentance. எல்லா இடத்திலையும் நம்ம எல்லாருமே மாற்றம் அடைந்தது போல காண்பித்துக் கொள்வோம். We will show to everyone that we are repentant. ஏன் யாருக்கும் தெரியாமல் ஆண்டவர் உன் செவிக்கு அந்தரங்கத்துல சொப்பனத்தில் வந்து பேசுறாரு? Why God is giving you many dreams in the repentance in the midnight? உன்னுடைய வாழ்க்கையில வெளியரங்கமா இல்ல, அந்தரங்கத்துல நீ மனம் திரும்பணும். Why he is not giving you externally, he is giving in the inner secret. அந்தரங்கத்துல அவன் மனம் திரும்பியிருப்பானால், When he is revealed or repented in his inner secret, அவன் ஒரு பைத்தியக்காரனாக மாறி இருக்க மாட்டான். he will not be a man who is surrounding here, sitting around here. அவன் வஸ்திரங்களை கிழித்தான். He started to tear his own garments. எந்த அரண்மனையில நியாயாதிபதியா இருந்தானோ, In which court he was a judge, அந்த அரண்மனைக்கு வெளியே பைத்தியக்காரனாக சுத்த ஆரம்பித்தான். in the out of the court he was roaming here and there without mind. பிலாத்துடைய வாழ்க்கையை நீங்கள், அவருடைய சரித்திரத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்கள். You can research the Pilatus historical background. இந்த சம்பவம் தன் கணவருக்கு வந்துவிடக் கூடாது என்பதை உணர்த்தத்தான் கர்த்தர் மனைவியின் மூலமாக கர்த்தர் பேச வந்தார். So God is trying to speak to this Pilatus wife, not to give this situation to Pilatus. ஆனால் அவனோ அதை தன்னை நீதிமான் என்று காண்பித்துக் கொள்வதற்காக, நியாயமானவன் என்று காண்பித்துக் கொள் மேலோட்டமாக மாறிவிட்டது போல தோரணை காண்பித்து விட்டான். To show himself as a clean person, he was showing that God is not having anything there. ஆனால் அவனுடைய மனமோ மனம் திரும்பவில்லை. But the inner man was not repented. கர்த்தர் அவனை தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்தார். God left him to the judgment. அவனுடைய வாழ்க்கையோட மேன்மையெல்லாம் இழந்தான். The honor of all the judge and the court have been left out. கடைசி வரைக்கும் அவன் பைத்தியக்காரனாக வாழ்ந்து மரித்தான். He was not having a mind with a normal human being and he died. அவன் மேன்மைக்கு அவன் திரும்பவே இல்லை. He was like a madman and he was not honored again. ஆனால் இந்த காலவேளை கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், In this morning God is saying to us, உன் மேன்மையில இருந்து நான் உன்னை திரும்பவும் நான் கொண்டு வர விரும்புகிறேன். I'm going to bring you from the honor. உன் மேன்மையில இருந்து நான் உன்னை திரும்ப கொண்டு வர I'm விரும்புகிறேன். going to bring you back from the honor. நான் உனக்கு ஒரு தண்டனையை முத்திரை போட்டது உண்மைதான். I stamped a judgment to you. It's true. உனக்கு ஒரு தண்டனையின் முத்திரையை நான் போட்டது உண்மைதான். It's true that I have had a stamping of the judgment. ஆனால் உன் செய்கையை விட்டு நீ நீங்குவாயானால், When you are coming out of your bad நீ action, இழந்த நிலைமையில இருந்து உன்னை நான் திரும்பவும் நான் கொண்டு போவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். I will put you back to the place where you back from that honor place. நேபுகாத் நேச்சரை கர்த்தர் அப்படித்தான். அவன் எந்த அரண்மனை விட்டு காட்டுக்கு வனாந்தரத்துக்கு அவன் போனானோ, The same thing for Nebuchadnezzar has been done, where he went from the wilderness. அவன் புத்தி அடைந்த பின்பு திரும்பவும் கர்த்தர் அவனை அரண்மனைக்கு கொண்டு வந்தார். When he got the mind and he was brought to the court again. நீ இழந்த செல்வமான வாழ்வுக்கு கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டு போக வேண்டுமானால், Whatever you missed in the financial status, God will want to bring you
you நீ back. இழந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கு உன்னை கத்த திரும்ப கொண்டு போக வேண்டுமானால், If you wanted to bring back the healthier body from the disease, நீ இழந்த ஆவிக்குரிய மகிமையான அனுபவத்துக்கு திரும்ப நீ கொண்டு போக வேண்டுமானால், even though you wanted to have a spiritual life, you wanted to back, உன் செய்கையை விட்டு நீ நீங்கி வெளியே வா. you want to come out of a bad evil action. இந்த செய்தி உன்னை உணர்த்தி உன்னை மனம் திரும்புவதற்காக கர்த்தர் பேசுகிறார். God is making you to speak and repent for this particular scripture. உன்னை தப்புவிக்க வேண்டியதும் உன்னை தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதும் உன் கையிலேயே நான் விட்டு விடுகிறேன். So I am leaving the escaping and all the other things into your hand itself. உனக்கு நான் சொப்பனத்துல வெளிப்படுத்தாமல் உன் வாழ்க்கையில் நான் ஒன்றையும் தொடுவது இல்லை. I will not do anything until it is revealed in the dreams. உன்மேல் எனக்கு எல்லா அதிகாரமும் அத்தாரிட்டியும் இருக்கிறது. I am having all power and authority on you. ஆனால் உன்னுடைய பர்மிஷன் இல்லாமல் உனக்கு உணர்த்தாமல் நான் எதையுமே செய்ய மாட்டேன். But without your permission, without revealing you to, I will not touch you. எவ்வளவு மதிப்புக்குரிய ஒரு ரெஸ்பெக்டட் காட் நம்முடைய காட். So how respected God we have. ஹalleluya. Hallelujah. நம்முடைய தேவன் எவ்வளவு நம்மை மதிக்கிறார் பாருங்கள். How respected God we are. அவர் நினைத்தால் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தலாம். He can put your shame on before all others. ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்த விடாமல், But he is not putting shame on all others. உன்னை அந்தரங்கத்திலேயே உன் தவறிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர He is விரும்புகிறார். trying to bring you back from the secret place of your own mind. ஆண்டவர் சொப்பனத்தில் வருகிறார். God is coming in the dreams. உங்களுக்கு வருகிற இப்படிப்பட்ட சொப்பனங்களை குறித்து அசதியாயிராதீர்கள். Don't be neglected that whatever dreams you are having in your mind. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்கலாம். We can stand up for the prayer. எல்லாரும் கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக